வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர் ஃபார் மென்ஸுன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறந்த 5 ஸ்கூட்டர்கள். ஆமாங்க, இந்த லிஸ்டிங் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் பசங்களுக்கு என்ன தேவைப்படும், நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ரோடு அப்பியரன்ஸ் தேவைப்படும். அந்த ஒரு விஷயத்தை இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா ஸ்கூட்டரும் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் தேவைப்படும், நல்ல ஃபீச்சரும் தேவைப்படும். அட் த சேம் டைமில் கொஞ்சம் மைலேஜும் தேவைப்படும். மைலேஜ் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, பட் இருந்தாலும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணது நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல ஸ்போர்ட்டியரான லுக்கு, நல்ல ஃபீச்சர்ஸ். இதை மாதிரி இந்த 3 விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 ஸ்கூட்டர்களில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்குற முன்னாடி சின்ன தெரியும் அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர்ஃபார்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹோண்டாவோட டியோ 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டா டியோ 110 பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு வெல் நோன், அது இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமஸான பைக் சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ன்ற செக்மெண்ட்டே ஆரம்பித்து வச்ச ஒரு ஸ்கூட்டர்னால் அது நம்ம ஹோண்டா டியோ தான். அந்த ஒரு ஸ்கூட்டரோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த ஒரு ஹோண்டா டியோ 125. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 8.16 bhp ஆஃப் பவர்ஸும் 10.4 Nm ஆஃப் டார்க் வருது. டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ரியலி அந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே அந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஸ்மூத்தரான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்போ 45 to 50 kmph கிட்ட மைலேஜ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ்லேயும் ஓகே தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துடும், பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. பிரேக்கிங் அந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு போதுமான ஒரு பைட்டோட இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான். கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போயிட்டு பிரேக் அடிக்கிறீங்கப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணுன்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள் இருந்தால் பயப்படாமல் அடிக்கலாம், பட் ஏபிஎஸ்லாம் கிடையாது. இந்த செக்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் கெயின் பண்ண ஒரு மாடல்னால் அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125 சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வ்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற இந்த செக்மெண்ட்டில் வர மற்ற எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் 2 வால்வு தான். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு 3 வால்வ் இன்ஜின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு மிட் எண்ட்லேயும் சரி கொஞ்சம் டாப்லேயும் சரி ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு இன்ஜின் ஆஃபர் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.25 bhp ஆஃப் பவர்ஸும் 10.25 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 90 வரைக்கும் சொல்கிறாங்க, பட் வண்டியால் 100 வரைக்குமே கூட போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துட முடியாது. ஓனர் ரிப்போர்ட்டட் வந்து 41.5 kmph வரைக்கும் தான் சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் மைலேஜும் வேணும்னு நினைக்கிறீங்கப்போ மித்த ஸ்கூட்டர்ஸ் பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் மைலேஜ் கம்மி, பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், வண்டி ஓடுறதுக்கும் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்தது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 118 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 770 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. ஓவராலாக வண்டியோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த வண்டிக்கு ஓகேன்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஓவரலாக இந்த வண்டியோட 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,06,000 அரௌண்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது இந்த வண்டியோட 100 ப்ரைஸிங். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல செம்ம ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த வெஹிக்கிள் இன்னொரு மைனஸ்ன்னு பார்த்தா மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரை நம்ம யமாவோட ரேஸ் ZR 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு செம்ம ஒரு ஸ்போர்ட்டியரன். இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை.
பார்த்தோன்னே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் டோனில் இருக்குது. நிச்சயமாக யங்ஸ்டார்ஸுக்கும் சரி காலேஜ் காய்ஸுக்கும் சரி நிச்சயமாக இந்த ஒரு டிசைன்ன்றது சூட் ஆகும். டிசைன் ஒரு சூப்பரான லெவலில் இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதுலேயும் சேம் உங்களுக்கு ஒரு 125 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு தான். பட் ஆனால் இந்த இன்ஜினில் இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இதோடைய அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம். ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்டில் இதில் வந்து அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம்ன்றது ஒரு யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் சின்ன ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியும் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இந்த வெஹிக்கிள் வந்து இந்த ஒரு 125 சிசி ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் ஸ்கூட்டராக இருக்குது. கம்பெனி ரிப்போர்ட்டட் மைலேஜ் வந்து 51 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் ஒரு சில பேர் வந்து 60-65 அபோவ் கூட எடுத்ததாக சொல்கிறாங்க. பட் எல்லாருக்கும் 60-65 அபோவ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணும். பட் அடித்து ஓட்டுறீங்கப்போ 40-45 கூட தரும். அது வேறு விஷயம். ஸ்மூத்தாக ஓட்டினா நிச்சயமாக நல்ல மைலேஜ் தரும். அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆர்டர்மெண்ட் ஆப்ஷன், பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு, இதையும் யூபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக தான் கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் அந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகே. மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங் ஓவராலாக இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் செம ஸ்போர்ட்டியரான லுக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு, அது இல்லாமல் அது கூட சூப்பரான ஒரு மைலேஜோட ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த Yamaha உங்களுக்கான ஒரு பெட்டர் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம சுசுகியோட அவெண்டன்ஸ் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைனுமே உங்களுக்கு செம ஸ்போர்ட்டியரான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். சொல்லப்போனால் இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா ஸ்கூட்டருமே உங்களுக்கு நல்ல டிசைன் இருக்கும். டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த லிஸ்டிங்கில் வர எந்த ஸ்கூட்டர்லையும் உங்களுக்கு எந்த வித குறையும் இருக்காது. எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இந்த ஸ்கூட்டரில் எனக்கு டிசைனில் இன்னொரு விஷயம் இன்னும் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட டிசைன் பில்ட் குவாலிட்டி. ஆமாங்க, இது வரைக்கும் பார்த்த அந்த Yamaha ரேலையும் சரி டிவிஎஸ் என்டார்க்லையும் சரி அந்த ஒரு பில்ட் குவாலிட்டின்றது கொஞ்சம் காம்ப்ரமைசபிள். ஹோண்டா டியோவில் ஏதோ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம சுசுகி அவெண்டன்ஸில் இருக்கிறதுலே ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டான ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்தளவுக்கு நல்ல ஓரளவுக்கு நீட்டாக எடுத்து வந்திருப்பாங்க. டிசைனோட குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸுமே டாப் நாச்சாக இருக்கும். ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டில் மற்ற யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க. பட் ஃபீச்சர்னு வரும்போது டிவிஎஸ் என்டாக இருக்காங்க, அடிச்சிக்க முடியாது. அந்த ஒரு விஷயம் மனசில் வச்சுங்க. ஏன்னா அதில் டாப் மாடல் இந்த எக்ஸ்டி வேரியன்ட் போடுறப்ப அதில் வந்து ஆகமத்தில் உங்களுக்கு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அவ்வளோ ஃபீச்சர் லோடரான ஒரு வெஹிக்கிள். பட் ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சர்னு பார்த்தோம்னா அது நம்ம சுசுகியோட அவெண்டன்ஸ் 125. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிள் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 125 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டோட இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஆஃபர் பண்ணுது. 8.58 bhp அண்ட் 10 Nm ஆஃப் டார்க்ன்றது நல்ல ஒரு பவர் இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு. பட் செக்மெண்ட் லீடிங் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து என்டார்க்கு வந்துடுவார். இவர் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு போதுமான ஒரு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 59.6 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஓனர் ரிப்போர்ட்டட் 50 அவ்வளவே தருது. மைலேஜ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துடும். பின்னாடி ட்ரம் பிரேக் ஸ்டாண்ட் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் வெயிட் பொறுத்தளவுக்கு 780 mm. அப்படின்றப்ப டைமென்ஷன்ஸும் ஓரளவுக்கு ஒரு ஹேண்டலபிளான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,17,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம Yamahaவோட XR 155. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பட் ஆனால் இது நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மேக்ஸி ஸ்கூட்டராக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூட்டர்ஸில் ஒரு சில மைனஸ் இருக்குது. அதனாலேயும் இன்னமும் இது வந்து அந்தளவுக்கு கேட்சி பண்ணல. பட் அதை தவிர்த்துட்டு ஸ்பெக் ஷீட் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டராக இருக்குது. அது இன்னும் ப்ராக்டிகாலிட்டியில் மிஸ் ஆகுது. ஸ்பெக் ஷீட் வைஸ் ஏன் பெஸ்ட்டாக இருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் இந்த செக்மெண்ட்டில் ஒரு செம்ம ஒரு
அட்ராக்டிவான டிசைன். சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஸ்கூட்டரோ என்னமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு செம்ம ஒரு ஸ்போர்ட்டியரான ரோட பெருன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். டிசைன் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அதை இப்போ பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதோடைய ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் குறை இல்லாமல் அந்த ஸ்கூட்டருக்கு போதுமான லெவலில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு ஹைலைட்டரான ஒரு விஷயம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 155cc இன்ஜின் சேம் உங்களுக்கு Yamaha R15 அதே இன்ஜினை எடுத்துகிட்டு வந்து ஸ்கூட்டருக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி இதில் இறக்கியிருப்பாங்க. இதனால் இந்த வெஹிக்கிளுடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.75 bhp ஆஃப் பவர்ஸிங் 13.9 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் முடியுது. டாப் ஸ்பீடு ஒரு 115 வரைக்கும் தான் போக முடியுது. பட் R15 இன்ஜின் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தோம். பட் ஸ்கூட்டர்ன்றதுனால 115 வரைக்கும் தான் போக முடியுது வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 40 km இருக்குன்னு சொல்லாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி ஒரு 45 அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி விஷயங்கள் ஒரு சிலது மிஸ் ஆகிறதா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னு கேட்டால் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் ஆமாங்க. ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு சீட்டிங்கும் அந்தளவுக்கு பெட்டராக பண்ணல, சஸ்பென்ஷனும் அந்தளவுக்கு பெட்டராக பண்ணல. சஸ்பென்ஷனும் ஸ்டிஃபாக இருக்குது, சீட்டிங்கும் ஸ்டிஃபாக இருக்குன்றதுனால இந்த வெஹிக்கிளில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு தொடர்ச்சியாக ஓட்டுறவங்களுக்கும் அந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகணுன்னு நினைக்கிறீங்க, இது ஒரு 155cc ஸ்கூட்டர் எடுத்து நீங்கள் லாங் ட்ரைவ் போகணுன்னு நினைக்கிறீங்க, இப்போ கூட இந்த ஸ்கூட்டரில் அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்ன்றது கொஞ்சம் ஒரு மைனஸாக தான் இருக்குது. மேபி அதை நீங்கள் ஏதாவது சின்ன ஒரு சில ஆல்ட்ரேஷன் சீட்டிங் குஷனிங் போடுறது மூலமாக சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக சால்வ் பண்ணுறீங்கப்போ ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராகவே இருக்குது. அது இல்லாமல் பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்ட், பின்னாடி ட்ரம் மட்டும்தான் வருது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,86,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,90,000 கிட்ட வரைக்கும் வருது. திட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ப்ரைஸிங் கொடுத்து ஒரு ஸ்கூட்டர் எடுப்பீங்களான்றதை நீங்கள் தான் கொஞ்சம் முடிவு பண்ணிக்கணும். ஓவரலாக பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது நல்ல ஸ்கூட்டர் தான். பட் உங்களுக்கு சூட் ஆகுமான்றதான் விஷயம். நீங்கள் அதிகமாக லாங் ட்ரைவ் போகணுன்னு நினைக்கிறீங்கப்போ மட்டும் இந்த ஸ்கூட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். மற்றபடி வேணால் அந்த ஸ்போர்ட்டி லுக்குக்காக என்கிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குதுப்பா, ஆனால் கொஞ்சம் ஃபேன்சியராக ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ வேணால் இதை சூஸ் பண்ணலாம். பட் மற்றபடின்னு பார்க்கும்போது Yamahaலே இந்த ஒரு 125ல Yamaha இந்த லிஸ்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் அது கூட போகலாம். அதுவுமே ஓரளவுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். சரி, ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்டிங் வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, சி யூ சி லேட்டர்.